சிவாஜி படத்தில் நான் செலக்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே தலைநகரம்னு சொல்லி சுந்தர்சி சாருடைய படம் நடிச்சிருந்தேன். அதுலேருந்து தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்த ஒரு முக்கியமான காரணம். அப்போ ரஜினி சார் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட் ஷூட் தான் நல்லா போகுது. பார்த்தீங்கன்னா வருவார், எனக்கு அந்த ரோப்லாம் போட்டு ஃபுல் டைட் பண்ணி அவரோட அப்படி பார்த்துட்டே இருப்பார். எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அவர் சார் பார்த்துட்டே இருக்காரு. வரும்போது சார் வந்துட்டு இந்த டைலாக் ஒட்டி பார்த்தலாமா அப்படின்னா, எனக்கு ஒன்றும் புரியல சார், என்னங்க சார் அப்படின்னா சொன்னோன்னே சார் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். விஜய் சேதுபதி சார் பார்த்தீங்கன்னா நான் புதுப்பேட்டை படத்தில் நடிக்கும்போது பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. இல்லை சேதுபதி ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ஒரு நல்ல ஒரு ஆத்மாவன் ஒரு தம்பி அன்றைக்கி இப்போ என்ன பக்கத்தில் வந்து பேசுகிறோம், நீங்கள் ஒரு நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கார். அவர் என்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் டே 20 வருஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடி என்கிட்ட எப்படி அவர் பழகினாரோ அதே பாண்டிங் அதே அன்போடு தான் இன்றைக்கும் என்னை அரவணைச்சு பேசுவார். வெற்றிமாறன் சாருடைய பொல்லாதவன் படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் ஒரு போலீஸ் கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இந்த மீசை அவங்களுக்கு ஆப்டா இருக்குன்னு அதில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த ஐயனார் துணையில் நான் பண்ணுறது மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இதில் எவ்ரி வீக் டிஆர்பி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் அப் அண்ட் டவுன் போகும். இது கான்ஸ்டண்ட்டாக இந்த ப்ராஜெக்ட் ஒரே நம்பர் ஒன் சொல்லிட்டு அந்த இடத்துலயே தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு உங்களை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ரகடான பர்சன் போல, இவங்கிட்டலாம் மாட்டோம்னா அவ்வளோதான். ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பார் போல அப்படின்னு 10 நிமிஷம் பேசினா அது குழந்தைன்றது கனெக்ட் ஆகிடும். ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் தி ஃபைனல் கட். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனந்த கோபி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. சார் கிட்ட அவரோட ஜேர்னி பற்றியும் அவரை பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களோட சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல வணக்கம். உங்களை நிறைய சீரியல்ஸில் பார்க்குறோம், கனால பார்த்தோம், நிறைய படங்களில் போலீஸ் ஆஃபீஸராக ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்லையும் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். உங்களை யார் இந்த ஆனந்த கோபி, உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட்டு ஆனந்த கோபி ஒரு சராசரி மனிதன். ஃபர்ஸ்ட்டு என்னுடைய பிராணன் பூர்வீகன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய பேர் என்னுடைய லுக்கை பார்த்துட்டு சவுத்தா நார்த்தா அப்படிலாம் கேட்பாங்க. பட் பேசிக்காக நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை அசோக் நகர். படித்தது எல்லாமே இங்கே தான், வெஸ்ட் மாம்பலமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அந்த ஸ்கூலில் சொல்கிறதே எனக்கு ஒரு பெருமை. அன்னபூர்ணி அம்மாள் நடுநிலை பள்ளி. அந்த ஸ்கூலில் ஃபர்ஸ்ட்லேருந்து 8 வரைக்கும் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எல்கேஜி நியூ மெத்தட் கிண்டர் கார்டன் ஸ்கூல் பாருங்கள், 40-50 வருஷம் ஆனால் ஞாபகம் இருக்குது. அதுக்கடுத்து 5 ஹையர் ஸ்கூல் சொல்லிட்டு வெஸ்ட் மாம்பலம் படித்தேன். அப்புறம் கோட்ருபுரமில் ஒரு ஸ்கூலில் படித்தேன். ஸ்கூலிங்கே பல இடத்துல படிச்சிருக்கீங்களே சார். அதெல்லாம் நிறைய லேர்ன் பண்ண முடியுதில்ல, என்னை வச்சு மேய்க்கிறது கஷ்டம்லாம், அதனால் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி பாட்னி மேஜர் முடித்தேன். அது போக எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகன்றதால எம்ஏ சோஷியாலஜி செப்பரேட்டாக பண்ணேன். ஸோ இது என்னுடைய கல்வி சார்ந்த பயணங்கள். அதன் பிறகு நான் தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னையில் தியேட்டர், ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் கனெக்ட் ஆகிருந்தேன். அவுட் ஆஃப் சென்னை நியர் ஸ்ரீபெரும்புத்தூர், சென்னை ரேடியஸில் ஒரு 50 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் நிறைய இந்த தியேட்டர் சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய பூர்வீகம் பிறந்து வளர்ந்து இறுதி வரைக்கும் சென்னை தான். ஓகே. ஒய் சினிமாக்குள்ளே வரணுன்ற எப்படி தோணுச்சு, எதனால் வந்தீங்க? உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே இருக்கிறது ஸ்கூல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ட்ராமா பண்ணுவோம்ல, ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ஸு அது மாதிரிலாம். ஸோ நான் நீங்கள் கேட்ட கொஸ்டின் என்னை கேட்ட போது அங்கேருந்து அது ஆரம்பிச்சிருக்கு. அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்போ அந்த அன்னபூர்ணி அம்மாள் ஸ்கூல் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ அந்த ஆனுவல் ஃபங்க்ஷன் நடத்தும் போது ஒரு அதுலேயும் மேபி டீச்சர் கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க, மாஸ்டர், கணக்கான மாஸ்டர் மாதிரி. அப்போது அந்த கேரக்டர் பண்ணும்போது எனக்கு அதை உணரக்கூட முடியல. அவ்வளோ பேர் எனக்கு அந்த அப்ரோச் என்கரேஜ் பண்ணாங்க, என்னுடைய பார்வதி டீச்சர்லேருந்து எல்லாமே. ஸோ அது அங்கேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்வதி டீச்சர் கொஞ்சம் ஸ்பெஷலோ, அவங்க பேரை மட்டும் மறக்காம சொல்றீங்களே. இல்லை, நிறைய டீச்சர் ஞாபகம் இருக்கும். பார்வதி டீச்சர் ஏன் சொல்கிறேன்னா அவங்களுக்கு குழந்தை கிடையாது, அதனால இருக்க எல்லாரையும் அவங்க குழந்தையா பார்ப்பாங்க. அதில் நான் ரொம்ப ஸ்பெஷல் சைல்டுனா வேற மாதிரி நினச்சேன் அந்த விஷயம். ஸோ அதுக்கு பிறகு இயற்கையாக என்னுடைய தொழிலெலாம் அமைச்சது தியேட்டர் மாதிரி. அதுவே சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் படம் ரிலீஸ் ஆகிறது கம்மி. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடேனா எல்லா ஆர்டிஸ்டோட படமும் காமெடி அது ஆக்சிடென்ட் வருங்களா, இங்கே ஸ்கூலும் கட் பண்ணுவேன், ஈவினிங் டியூஷனை கட் பண்ணுவேன். அந்த சின்ன பயங்கர பாய் நான். அப்போ ஸோ அது அன்னைக்கே பார்த்துடணும். ஸோ அது நம்மளுக்குள்ள தானாக வந்த ஒரு விஷயம். அங்கேருந்து அது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நம்மளுடைய தொழில் சார்ந்து இதில் வரக்கூடிய சூழ்நிலை.
ஸோ நம்மளுக்கு பிடிச்சதுலேயே ட்ராவல் பண்ணணும்னு நான் போயிட்டுருக்கேன். இந்த மீசைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்தை சொல்லுங்க சார். பலரும் லவ் பண்றாங்க, நீங்களே சொன்னீங்க ஆஃப் த கேமரா நிறைய பேர் என் மீசைக்கு லவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை சொல்லுங்க சார். இந்த மீசைக்கு பிறகு நிறைய ஆசை இருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா ஆக்சுவலி நான் நடிக்கணும்னு வரும்போது அப்போது நான் சொல்ல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும் மேபி. அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய தோற்றத்தை வந்து கொஞ்சம் ஆள் ரஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் என்னென்னா தாடி வைங்க, முடி இருக்கிறவங்க நிறைய அப்புறம் ஃபங்க்லாம் வச்சுருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் போயிருச்சு. அப்போ அந்த டைம் லுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு. இது ஒரு சூழ்நிலை வந்து வெற்றிமாறன் சாரோடைய பொல்லாதவன் படத்தில் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது சமீபத்தில் நம்மலாம் மிஸ் பண்ண விக்ரம் சுகுமார் சார். ஸோ அவர் வந்து அவர்கிட்ட கோட் ஏற்றார். அப்போ அவர் தான் இந்த மீசையை வந்து எனக்கு டிசைன் பண்ணார் அந்த படத்தில். இது மாதிரி இருங்கண்ணே அப்படின்னாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன போர்ஷன் தான் பண்ணேன். அதுக்கு அடுத்தது வந்து பிரபு சாலமன் சாருடைய ப்ரொடக்ஷனில் வந்து சாட்டை படம் எடுத்த அன்பழகன் சார், அவருடைய படம் வந்து கயல் ஆனந்தி அவங்களாம் நடிச்சிருப்பாங்க அந்த படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்பேடில் கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஓனர் கேரக்டர். அதுக்கு இந்த மீசை வந்து அவங்களுக்கு ஆப்டாக இருக்குன்னு அதில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த ஷூட்டிங் டேஸ் கொஞ்சம் நிறைய நாள் கண்டினியூ ஆகும்போது அதை நான் கண்டினியூட்டி ரீசனில் எடுக்க முடியல. ஸோ திரும்ப தாடியோ இந்த மாதிரி லுக்கு நான் போக முடியல. ஆகையால் அது அப்படியே தொடர்ந்து இருந்து பாருங்கள். ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் நான் திரும்ப தாடி வைக்கலாம்னு மீசி எடுத்தால் நிறைய பேர் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க அது நல்லா இருந்துச்சு. ஓ அப்போ அது நல்லா இருந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அடையாளமே. ஆமாம், அதை நான் தேடுறதுக்கே எனக்கு அத்தனை நாள் ஆயிருக்குது. ஸோ அதுலேருந்து அமைஞ்சது. இப்போ இந்த மீசைக்கு பின்னாடி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அது ஒரு காட் கிஃப்ட்னு தான் சொல்லுவோம். இந்த ஆசையை வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்றாங்க சார்? நிறைய பேர் ஆசைப்படுறாங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் காண்டாகும்ல, அவங்க என்ன சொல்றாங்க? இல்லை அங்கே நம்ம அதை சொல்ல மாட்டோம்ல. இப்ப பார்த்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனலில் அந்த கலாட்டா சேனல் இருக்குல்ல, அவருடைய ஒரு ஃபெஸ்டிவலுக்காக ஐநார் துணைக்காக போயிருந்தேன். அப்போ கூட பிரியங்கா மேடம் கூட ஸ்டேஜில் சொன்னாங்க, ஆனால் அந்த மீசை செம்மையாக இருக்குண்ணே அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி நான் போகிற நிறைய இடங்களில் வந்து அது ஒரு ஹைலைட் ஆகுது. எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். கடவுள் கொடுத்து இங்கே எடுத்தாலும் இங்கே கொடுத்துட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு உங்களை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ரகடான பர்சன் போல, இவர்கிட்டலாம் மாட்டோன்னா அவ்வளோதான் அப்படின்ற ஒரு பயம் வருது. ஆனால் வந்து உங்ககிட்ட பேசினா டோட்டலாக வேற மாதிரி இருக்கீங்க. இது யாருன்னா உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா சார்? அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் சொன்ன கொஸ்டின் மாதிரி தான். ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்னடா ஒரு ஒரு மாதிரி இருப்பார் போல அப்படின்வாங்க. 10 நிமிஷம் பேசினா அது குழந்தைன்றது கனெக்ட் ஆகிடும். பட் அதில் நானும் கற்றுட்ட விஷயம் என்னென்னா, நம்ம யாரை பார்க்கும்போதும் புறத்தோற்றத்தை வச்சுட்டு நம்ம யாருமே ஸ்கெட்ச் பண்ண முடியாது. வெள்ளையாக இருந்தால் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி அப்படியும் சொல்ல முடியாது, இப்படியும் சொல்ல. ஸோ இது யூஷுவல் லைஃப்பில் நம்மளும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அது. ஓகே, 25 இயர்ஸ் இந்த ஒரு பயணத்தில் இருக்கீங்க. ஆனால் அயனார் துணை இந்த 25 இயர்ஸில் எவ்வளோ உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சீரியலாக இருக்குது சார்? அய்யனார் துணை அப்படின்னு சொல்லும்போது நான் அதில் இப்போ ரீசென்ட்லி நான் அதில் அனலைஸ் பண்ண சக்ஸஸ்க்கு பின்னாடி இன்னொரு விஷயம் நான் திங்க் பண்ணேன். ஓகே, என்னன்னா யூஸ்வலி நிறைய ப்ராஜெக்ட் நிறைய நேம் நம்ம சொல்கிறோம். இப்போ யூஸ்வலி ஒரு ஒரு இது நம்ம எழுதும்போது நம்ம ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறோம். இல்லை அந்த சின்ன வயசு ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா படிச்சுன்னு போக மாட்டோம். ஆனால் முருகன் துணை, பிள்ளையார் துணை, அவர் வந்து எழுதுவார்னு சொல்லிட்டு போடுவோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளை அறிந்தோ அறியாமலோ கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஒருத்தர் வாயிலையும் ஒரு 10 முறை டெய்லி அய்யனார் துணை, அய்யனார் துணை, அய்யனார் துணை. ஸோ அந்த துணைன்றதே எனக்கு தெரிஞ்சு இதோட சக்ஸஸ்க்கு மிகப்பெரிய கனெக்ட்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த அய்யனார் துணையில் நான் பண்ணுறது மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆக போகுது ப்ராஜெக்ட் லான்ச் ஆகி. 365 நாள் நம்ம நெருங்கிட்டோம். இதில் வந்து எவ்ரி வீக் டிஆர்பி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் போகும். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரே நம்பர் ஒன் சொல்லிட்டு அந்த இடத்துலையே தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நாளும் லேக் ஆகலை. அது போக 4 லாங்குவேஜில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீமேக் ஆகியிருக்கக்கூடிய மெகா ப்ராஜெக்ட். இப்போ அது 4 லாங்குவேஜ் ரீமேக்னா ரொம்ப பெரிய விஷயம் இன்றைக்கி சூழ்நிலையில். அந்த 4 லாங்குவேஜ்லையுமே அதுக்கு உண்டான இதே தமிழுக்கு உண்டான இடத்த அது பிடிச்சிக்கிட்டு இருக்கு அய்யனார் துணை. ஸோ அதுவும் ஒரு இதில் அச்சீவ்மெண்ட்டு. ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ட்ரிப் போயிருந்தேன் என் சன் கூட. அப்போது மைசூரில் ஒரு கார் எக்ஸிபிஷன் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சேம் இந்த மீசையை வச்சு ஃபஸ்ட்டு வந்தாங்க. வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டவுட்டு, அய்யனார் துணை ஏன் இங்கே வருது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணால் கேட்டாங்க, சரிங்க அய்யனார் துணை ஆமாண்ணா. அவருக்கு தமிழே பெருசாக வரலைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அய்யனார் துணை பார்க்குறாங்க. ஓகே, தமிழ் வெர்ஷனை அங்கே பார்க்குறாங்க. சார் எப்படி கனெக்ட் ஆகிறீங்க, லாங்குவேஜ் தெரில அப்படின்னும் போது
இல்ல சார் எனக்கு எங்களை ஆட்டோமேட்டிக்லி ஒருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களை அதுக்குள்ள எமோஷனலா கனெக்ட் ஆயிடுது, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இது மாதிரி அந்த ஐயனார் துணை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் அதில் ஐயனார் துணை ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு பேப்பரில் வச்ச ஒரு பிளாக் டாட் மாதிரி தான் என்னுடைய கேரக்டர் இருந்துச்சு பிகினிங்கில். அந்த சோழன்ற கேரக்டருடைய ஓனராக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டாட்டாக தான் என்னுடைய இது ஆரம்பிச்சது. இந்த 365 நாளில் ஒரு செடி மரம் ஒரு குழந்தை வளர்ற மாதிரி அந்த டாட்டை சுற்றி நிறைய ஸ்கெட்ச் போட்டு இப்போ அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான மாதிரி ஒரு ஓனர் நம்மளுக்கு இருக்க மாட்டாங்களாடா அப்படின்னு ஃபீல் பண்ற வைக்கிற அளவுக்கு உங்களுடைய நிச்சயமா. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் கலா காணும் காலங்கள் பண்ணும்போது இதே சந்தோஷத்தை நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அந்த கலை மாஸ்டர் போது இப்போ உங்க ஏஜ் பீப்புள் நிறைய பேருக்குன்னா ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் பிடிக்கும். ஆனா அந்த கலை மாஸ்டர் பாத்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப் பசங்களுக்கும் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல் அட்டாச் ஆகி போச்சு. அதுக்கு அடுத்து இப்போ சேம் அதே காம்போ நானும் அந்த கலையும் இன்னைக்கு சோழன் ஓனருமா இருக்க கேரக்டர் ஐயனார் துணை சக்சஸ்ஃபுல்லா வந்து எனக்கு சேனல்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோழன் கேரக்டரோட உங்களுடைய காம்பினேஷன் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கொடுப்பாங்களா? ஏன்னா காமெடியாவும் இருக்கும், அதே டைம்ல நிறைய மெசேஜும் வந்து நீங்க சொல்லுவீங்க, அவருக்கு சப்போர்ட்டிவாவும் இருப்பீங்க, திட்ட வேண்டிய இடத்துல திட்டுவீங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிச்சயமா. ஆக்சுவலி நான் தற்பெருமையா தெரியல, ஆக்சுவலி நான் நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். என்னுடைய லேபர் மீன்ஸ் லேபர் சொல்லலாம், என்கிட்ட வேலை செய்யற எல்லாத்தையுமே நான் எப்பவுமே இதே மாதிரி தான் இருந்திருக்கேன். ஸோ பேசிக்கா என்னோட நேச்சர்ல பாத்தீங்கன்னா அந்த வேலை செய்யற கேரக்டர் தான் அது. ஆமா, அதனால எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த கேரக்டர் கோவப்படுது மாதிரி ஆத்திரப்படுதுன்னா தான் நான் ஆச்சரியப்படணும், அது வெளில போகுதுன்னு. நான் என்னோட கேரக்டரை அப்படியே பண்றேன், அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா டெவலப் ஆயிருக்கு. இப்போ உங்ககிட்ட பேசும்போது உங்களுடைய லாங்குவேஜே டிஃப்ரெண்டா இருக்கு சார். ஆனா இதுல பேசும்போது வந்து சீரியல்ல வந்து டோட்டலா வேற மாதிரி இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. அது எல்லாமே நீங்க தான் இம்ப்ரோவைசேஷன் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல வந்து டீம்ல இருந்து சொன்னாங்களா இப்படி பேசுங்க அப்படின்ற மாதிரி? இல்ல, டீம் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க, எனக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க நான் பண்றதுக்கு, எனக்கு இது நல்லா இருக்குதுன்னு. அதுல வந்து நான் ஒரு கேரக்டர் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் ஐயனார் துணையே நீங்க வச்சுட்டீங்கன்னா அந்த டிராவல்ஸ் ஓனர் கேரக்டர் நான் பார்த்த டிராவல்ஸ் ஓனர் நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வந்திருப்பாருன்னா ஒரு மெக்கானிக்காக வந்து ஓனர் ஆவாங்க, ஒரு டிரைவராக வந்துட்டு படிப்படியாக கஷ்டப்பட்டு ஒரு கார் 2 கார் போட்டு வருவாங்க. ஸோ அங்கே நான் அந்த சோழனுக்கு போகும்போது என்னை சுற்றி ஒரு 50 கார் நிற்குதுன்னா நான் எடுத்துன்னு ஒரு மல்டிமில்லியனராக போயிட்டு கேப் ஆரம்பிக்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷனில். ஸோ டிராவல்ஸ் தான் அது. அப்படின்னும் போது அந்த கேரக்டர் வந்து அந்த ஏஜ் ஒரு மெச்சூரிட்டிக்கு நிறைய விஷயங்களை சென்னையிலேருந்து வளர்ந்துருக்கும். ஆகல அது மட்டும் இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஜென்ரலான ஒரு தமிழ் பேட்டர்னில் மாடுலேஷன் தான் போயிருப்பாங்க. ஒரு சில கேரக்டர் மட்டும் சென்னை ஸ்லாங் கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ அப்போது நம்ம தனியாக அதில் தெரியணும். ஒரு பெரிய கடலில் போகும்போது சின்ன சின்ன மீன்கள் நிறைய மீன்கள் எதுனா ஒரு மீன் மட்டும் செம்மடா அப்படின்வாங்க. அந்த மாதிரி என்னுடைய விஷயம் தனியாக தெரியும்னா நான் என்னோட தோற்றத்தை வச்சு நான் பண்ணுறதை விட என்னுடைய கனெக்ட் ஆகிறது ஸ்லாங் தான், மாடுலேஷன். ஸோ அதை அந்த இடத்துல நான் கொஞ்சம் பிக் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடியே நான் வந்து எஸ்எம் விஜய் டிவியில் வந்து நம்ம வீட்டு பொண்ணுன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அது இப்போ முடிஞ்சிருச்சு அந்த ப்ராஜெக்ட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் ஒரு நீலாங்கரை மாதிரி ஒரு பீச் இருக்கிட்ட ஏரியாவில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஓனர். ஸோ அப்போ அந்த கேரக்டர் வந்து அந்த ஏரியா சார்ந்து சென்னையில் இருக்குதுன்னா தனியாக தெரியும்னா சேம் இதே ஸ்லாங்கும் இதுவும் கனெக்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அந்த டைரக்டர் குணா சார் அவரும் எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸோ அது நல்லா சக்ஸஸ் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம இதை பிக் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். அதனால அது சக்ஸஸாக போகுது. ஸோ அது ஸ்லாங் கனெக்ட் பண்ணி பேசுறது தான். ஆக்சுவலி இதுவே ஒரு நல்ல விஷயம் இல்லை சார். நீங்கள் சொல்லும் போது ஐயனார் துணையில் எனக்கு ஒரு புள்ளி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பெருசாக எனக்கு பெரிய கேரக்டர் அதில் வராது, அப்பப்போ தான் வந்து போவன்ட்டு. இந்த சின்ன கேரக்டரே நீங்கள் நிறைய இம்ப்ரோவைசேஷன் கொண்டு வரணும்னு வரும்போது டீம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் இல்லையா? இது மற்ற இடங்கள்லையும் இருக்கா இல்லை சீரியல்ஸில் மட்டும்தான் இதெல்லாம் கொடுப்பாங்களா சார்? இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொஸ்டின். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த சுதந்திரம் கிடைக்காது. வளர்ந்த பெரிய ஆர்டிஸ்ட்டுகளுக்கு ஒன்றா உங்களுக்கு அந்த கரெக்ஷன்ஸோ எக்ஸ்ட்ரா டைரக்ட் போடுறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் உண்டு. சீரியலும் கூட பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இல்லைங்க ரைட்டர் என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் போங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் போது தான் எனக்குன்னு இல்லை யார் ஒருத்தருடைய அந்த இதுவுமே வெளியில் தெரியும். ஆனால் அது டீம் ஒர்க்கும் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே. இப்போ இந்த 25 இயர்ஸ் ஜேர்னியில் நீங்கள் நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தருடைய கெரியர் ஸ்டார்டிங்லேருந்தே ஒருத்தர் கூட இருக்கீங்கன்னா அது வந்து விஜய் சேதுபதி சார் தான். அவரை பற்றி சொல்லுங்கள் சார். விஜய் சேதுபதி சார் நான் போகிற எல்லா இன்டர்வியூ எனக்கு கேட்குறது இந்த கொஸ்டின் தான் ஆக்சுவலி. இருந்தாலும் சரி உங்களோட இதில் பதிவு பண்ணுறேன்.
ஏன்னா நல்லவங்களை பற்றி நிறைய சொல்கிறது தப்பு கிடையாது. விஜய் சேதுபதி சார் பார்த்தீங்கன்னா, நான் புதுப்பேட்டை படத்தில் நடிக்கும்போது என் கூட அவர் வந்து ஹீரோ ஃப்ரெண்டாக இருந்தார், நான் ஃபாதர் ஃப்ரெண்டாக இருந்தேன். அப்போ எங்களுக்கான படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் ரொம்ப நாட்கள் நடந்துச்சு. அப்போது நாங்கள் நிறைய அங்கே கனெக்ட் ஆகி பேசுகிறதுக்கு பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. அது போக இங்கே சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா, அப்போலாம் வந்து இப்போ தான் நிறைய இன்ஸ்டா இதெல்லாம் வச்சு ஆர்டிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து எல்லா கம்பெனிகளுக்கும் அந்த ஃபோட்டோஸ் நம்ம மேனுவலாக போய் கொடுத்து அதில் ஆடிஷன் வச்சு தான் செலக்ட் பண்ணுவோம். அப்போ நாங்கள் எல்லாமே அந்த ஒரு கம்யூனிகேஷனில் இருப்போம். ஸோ அவர் ஒரு 4 ஆஃபீஸ் சொல்லுவார், நான் ஒரு 4 ஆஃபீஸ், அது மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணிப்போம் இந்த விஷயங்களை. ஈவன் சூரி சூரி அண்ட் இமான் அண்ணாச்சி, இது மாதிரி நிறைய பேர், மேபி விதார்த் விமல், ஸோ இவங்க எல்லாருமே அந்த காலகட்டங்களில் நாங்கள் இதுமாரி பரிமாறிக்கிட்டு ட்ராவல் பண்ணோம். இல்லை சேதுபதி ஸ்பெசிஃபிக்காக சொன்னால், நம்ம கூட இருந்த ஒரு நல்ல ஒரு ஆத்மாதான் ஒரு தம்பி வந்து அன்றைக்கி இப்போ இதுமாதிரி பக்கத்தில் வந்து பேசுகிறோம், இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கார். இன்னும் பார்த்தீங்கன்னா சிவாஜி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சிவாஜி படம் நான் நடிச்சிருந்தேன், சூப்பர் ஸ்டார் படம். அந்த படம் நடிச்சுட்டு வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு பக்கம், ஆனால் தலைவர் என்ன சொன்னார், எது சொன்னார், எப்படி இருந்தார் எப்படின்னு. ஆனால் அப்படி சொன்னவர் இன்னைக்கு பேட்டையில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் டேய் தம்பி அப்படின்ற மாதிரி சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். கமல் சார் கூட பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு, விஜய் சார் கூட பண்ணிட்டு, அது வந்து நம்ம கூட இருந்த நம்ம வீட்டு பையன் நம்ம தம்பி போகிறான ஒரு சந்தோஷம் இருக்குங்களா, அந்த மகிழ்ச்சி. அதே மாதிரி நான் அடிக்கடி அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எங்கேயாவது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறது, ரேராக பார்க்குறது, அந்த முக்கியமான நாட்களில் பார்க்குறது. அப்போ எப்போ நான் பார்த்தாலுமே அவர் என்கிட்ட அந்த ஃபஸ்ட்டு டே 20 வருஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடி என்கிட்ட எப்படி அவர் பழகினாரோ அதே பாண்டிங், அதே அன்போடு தான் இன்றைக்கும் வந்து என்னை அரவணைச்சி பேசுவார். பர்சனல் விஷயங்களை பற்றி பேசுவார். அது இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் இந்த 20 வருஷம் கொஞ்சம் குட்டி குட்டி கதைகள்லாம் பேசியிருப்போம் இல்லையா, அப்போ அதெல்லாம் இப்போ கேட்பார். ஆனால் அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு கேட்பார். அந்த நினைவாற்றலும் அவ்வளோ தூரம் அவங்க ட்ராவல் பண்ணும்போது நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நான் அவரை நான் பல இன்டர்வியூவில் அதை பதிவு பண்ணிக்கிறேன். நான் நிறைய முறை வந்து அவரை இப்போ நான் கூப்பிடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவேன். ஏன்னா அவர் இருக்க இடம் வேறு, நம்ம பழையபடியே போயிட்டு நம்ம இது பண்ண முடியாத போது அவர் என்ன வந்து அண்ணா எப்படின்னா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை விலைக்கு என்கிட்ட பேசுறது எனக்கு அந்த பண்பு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா வளர்ந்து இன்னும் நிறைய உச்சங்களுக்கு அவர் போகணும், அதை நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த சில ஆர்டிஸ்ட்டுகள் அது அவங்க சூழ்நிலையால் கூட இருக்கலாம். இப்போ முன்னாடிலாம் இப்போ நானாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் வீட்டில் டிவியில் பார்க்குறோம், நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த நடிகர்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா தியேட்டரில் போயிட்டு அவங்க படம் பார்க்க முடியாத சூழ்நிலையாக கூட இருக்கலாம். இல்லை அவங்களுடைய வேலை சார்ந்த டைம் இல்லாமல் ஸோ ஏதோ ரீசன் இருக்கலாம். அப்போ சில நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள சுற்றி ஒரு ஒரு மக்கள் கிரியேட் ஆகிடுறாங்க. நண்பர்கள் சொல்லிட்டோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 10 பேர் சேர்ந்துருவான்னு வச்சுங்களேன், அவங்க வந்து அந்த 10 பேர் அவங்க வந்து உண்மையான நண்பர்களாகவும் உண்மையான அவங்க வளர்ச்சி மேலே அக்கறை இருக்கிறவங்க தான் நிறை குறை ரெண்டுத்தையுமே வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லணும். என்கிட்ட நீ என்னுடைய நிறைய மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் அது போதை ஆகிடும், என்னுடைய மூளையில் போயிட்டு அதை நான் ஆஃப் பண்ணிவிடும். என்னுடைய குறைகளை சொன்னீங்கன்னா நான் இன்னும் வளர்கிறதுக்கு அது எனக்கு யூஸ் ஆகும். அப்போது இந்த சில நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க, நான் அப்சர்வ் பண்ணதில் என்னென்னா, அவங்க ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆக மாட்டாங்க. கனெக்ட் ஆகாமல் இந்த 10 பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எதிர்த்தும் சொல்ல மாட்டாங்க உங்களை, ஏன்னா உங்களை வச்சு தான் அவங்க வாழ்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ இவன் வந்து தேட்டரில் வந்து இப்போ நான் ஒரு சீன் பண்ணிட்டேன், நான் பார்க்கலன்னும் போது என் கூட இருக்கக்கூடிய என்ன பண்ணுவோம், அண்ணா சூப்பர்ண்ணே அந்த சீனுக்கு தட்டினாங்க பாருங்க கைனா மொக்க காமெடியாக இருக்கும். வேற ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க, அண்ணா அந்த சீன் நீங்கள் பேசுகிற டைலாக் இருக்குதே அப்படியே சீட்டு அதிர்ச்சினா, இது உண்மையாக அதிர்ச்சா இல்லையான்னு பாவம் அவங்களுக்கு தெரியறதில்ல. அதனால இது எந்த விஷயமா இருந்தாலுமே அவங்க வந்து ஆடியன்ஸோட டைரக்டாக கனெக்ட் ஆகணும். ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ வருஷங்கள் ட்ராவல் ஆகி ஒரு இடத்துக்கு நீங்கள் வரீங்க, நம்ம வரோம், அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மக்கள் வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போ இல்லை உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கோ உங்களுக்கு அந்த போதையை கொடுத்துட்றாங்க, அந்த மகிழ்ச்சி போதையை கொடுத்துட்றாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வெளியில் வேற ஒருத்தவங்க உங்களுக்கு கனெக்ட் ஆகும்போது இவங்க அதை சுவர் மாதிரி இருந்து உங்களுக்கே அறியாமல் உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை வெளியில் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஆகியால சரியான தகுதியான என்னோட ஸ்லாங்கில் சொன்னால் சொம்பு அடிக்காத ஆளுங்களை கூட வச்சுக்கணும். இது என்னுடைய ஒரு கருத்து. ஓகே சார். அண்ட் இப்போ பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சிவாஜியில் வந்து ரஜினி சாரோட நான் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் போகும்போது ரஜினி சார் முன்னாடி எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? ஆக்சுவலி சிவாஜி படத்தில் நான் செலக்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே தலைநகரம் சொல்லி சுந்தர்சி சாருடைய படம் நடிச்சிருந்தேன். அதுலேருந்து தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்த ஒரு முக்கியமான காரணம்.
எனக்கு அந்த ஆடிஷன் காஸ்டிங் கூப்பிடும் போதே சிவாஜி படத்தில் பார்த்தீங்கன்னா நான் நம்பலை. அப்போல்லாம் மொபைல்லாம் கிடையாதுமா, லேண்ட்லைன் ஃபோன் தான். அப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு, இது மாதிரி சங்கர் சராஃப் வந்து பேசுகிறாங்க. நான் நம்பலை, யாரோ நம்மளை ஃபன் பண்ணுறாங்க, ஏதோ இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். திரும்ப அந்த நம்பர் ரீடைல் பண்ணேன். சரி, ஏன்னா பிசிஓவாக இருந்துச்சுன்னா எடுத்து எந்த ஊர் அப்போ யார் ஃப்ரெண்டு பண்ணியிருப்பா நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா ரீடைல் போட்டாக்கா சாரோட ஆஃபீஸ் தான் போச்சு. அப்புறம் ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு, போயிட்டு நேராக போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபஸ்ட்டு டே ஷூட் அப்போது பார்த்தீங்கன்னா ஏவிஎம்மில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு போர்ஷன். ஏவிஎம்லேருந்து ஓப்பனிங் ஃபஸ்ட் எடுத்தது அந்த சீனில் வந்து ஒரு ரோப் போட்டு ரஜினி சார் அந்த சீனோட எண்டில் வந்து உரமூட்டை சீன் சொல்லிட்டு உரமூட்டை எடுத்துன்னு போகிறது, அதில் அடிப்பார், அப்படியே ஹேரில் போயிட்டு பின்னாடி போய் மூட்டை இடிச்சு விழணும். அந்த சீன் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்போ பீட்டரைன் மாஸ்டர் இருந்தார். என்ன சொன்னாங்கன்னா, அந்த சீனுக்கு என்ன நீங்கள் டூப் போட்டுறோம் அப்படின்னாங்க ஸ்டண்ட்டில். எனக்கு ஒரு ரிஸ்கியாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு என்னென்னா டூப் போட்டுட்டு அடுத்த நாள் அவரே என்ன பண்ணிட்டாருன்னா அப்போ நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ என்ன பண்ண சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாமே பண்ணாங்க. ஒன் டே நைட் ஃபுல்லாக போச்சு அந்த ரோப்பில் நான் போய் விழுறது. அதுக்கப்புறமா நான் உடல் ஹெல்த்தில் கொஞ்சம் நிறைய டேமேஜ் ஆனேன். அதுவும் தனி விஷயம். அந்த சீனில் அப்போ ரஜினி சார் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட் ஷூட் தான் நல்லா போகுது. பார்த்தீங்கன்னா வருவார், எனக்கு அந்த ரோப்லாம் போட்டு ஃபுல் டைட் பண்ணி அவரோட அப்படியே பார்த்துட்டே இருப்பார். எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அவர் சார்வே பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு. அது ஃபஸ்ட்டு டே ஸ்கிப் ஆச்சு. அதில் அந்த மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் போகும்போது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது மாதிரி அந்த ஃபுல்லாக டஸ்ட்டு போட்டு ஒரு மாதிரி இருப்போம். யாராவது போகிறோம் வந்திருக்காங்க போல ஸ்கிப் பண்ணுவாங்க. ஒரு 2-3 டேஸ் அப்படியே போச்சு, அந்த ஸ்டன் போர்ஷன் போச்சு. அதுக்கப்புறம் அந்த டைலாக் போர்ஷன் சார் கூட வரும்போது தான் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் எனக்கு கிடச்சிது. அப்போது சார் வந்தாங்க. வந்துட்டு அந்த காரில் டிரைவராக நான் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி எனக்கு லைட்டிங் எல்லாம் பண்ணாங்க. ஃபைனலாக சாரும் விவேக் சாரும் வராங்க. வரும்போது சார் வந்தார். வந்துட்டு இது நீ இந்த டைலாக் ரொட்டி பத்தலமா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் போல சார், என்னங்க சார் அப்படின்னா. ஆனால் அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு டைலாகே சொல்லலை, மறந்துட்டாங்க சொல்கிறதுக்கு. ஆனா நீங்க வந்து எனக்கு டைலாக்கே இல்ல, நான் சும்மா வண்டி ஓட்டிட்டு தான் போறோம்ன்ற மைண்ட் செட்ல இருக்கு. இல்ல, எதனால பெரிய டீம் நம்ம இருந்தா கொடுப்பாங்களே, நான் உட்காந்துட்டேன். அப்பதான் டைலாக் உடனே வந்தாரு. அவங்களுக்குள்ள ஒரு ஷிவர் ஆயிடுச்சு. ஏன்னா சார் வந்து வெயிட் பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி பரபரப்பாயிருச்சு. வந்தாங்க. டைலாக் அப்படியே எப்படி ப்ரிப்பேர் இல்லை நீ சொல்லுங்க சொன்னாங்க. உடனே இமீடியட்டாக நான் சொல்லானேன். சொன்ன சார் வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாரு. விவேக் சார் அவர் வந்து அந்த நாட்கள்ல இப்போ எப்படி ஐநா துணையில ஒரு சக்சஸ் சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி அன்றைக்கி சங்கர் சார் டீமில் வந்து அந்த நினைவுகளை வந்து மறக்க முடியாது. சார் வந்து என்கரேஜ் பண்ணது. அதுக்கப்புறம் டேட்ஸ்லாம் வரும்போது சார் நல்லா பேசுவாங்க, விவேக் சார் நல்லா பேசுவாங்க. அது மாதிரி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு. ஓகே. இப்போ நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சின்ன சின்ன கேரக்டர்ஸாக இருக்கட்டும், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு சினிமா ஃபீல்டில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரக்டர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் எனக்கு இருக்குது. ஏன்னா முன்னாடியெல்லாம் இப்போ நான் சொன்னேன், இந்த ஃபோட்டோ கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணும்போது சினிமா கம்பெனிகள் எங்கெங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் சொன்ன சேதுபதி இவங்களாம் என்ன சொல்ல, அது மாதிரி இன்றைக்கும் நிறைய நடிக்கிற தம்பிகளாக இருக்கும்போது அப்போலாம் ஒரு சாலிகிராமத்தில் ஒரு விஷயமோ எங்கன்னா மீட் பண்ணும்போது அவங்க ஒரு இடம் சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்கன்னா டேரக்டர், இந்த இடத்துல ப்ரொடியூசர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளும் சொல்லுவோம். அது மாதிரி கனெக்ட் ஆக முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வந்து எந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. படங்கள் பப்ளிசிட்டி வரும்போது தான் பார்த்தா படம் முடிஞ்ச அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்குன்னு வருது. அதில் நம்ம முயற்சி பண்ணுறதும் பெரிய விஷயமா இருக்கு. இதில் இந்த காஸ்டிங் கால் சொல்லிட்டு நிறைய இந்த இன்ஸ்டால இப்போ அந்த ட்ரெண்டிங் வந்து இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ ஒரு இது மாதிரி காஸ்டிங் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு தொழில் தான் அவங்களுக்கு. அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க வந்து எங்கே அதை பிக் பண்ணுறாங்க, எப்படி செலக்ட் பண்ணுறாங்கிறது உண்மை எனக்குலாம், ஏன்னா பழைய சிஸ்டம் ஆகிட்டேனான்னு தெரில, இதை ரீச் பண்ண முடியல. இதை மாதிரி என்ன மாரி கூட ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறாங்களோ அதை கனெக்ட் ஆகுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம் கேப் எப்படி ஃபில் ஆகும்னு தெரில, அது கூட எப்படி ஓடுறதுன்னு தெரில, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரில. அப்படி மிஞ்சி போகும்போதும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் கமிட் ஆயிடுறாங்க. ஸோ இதனாலேயே நாட்கள் நிறைய கடந்து போகுது. ஓகே. ஆனால் இப்போ நம்ம வெளியே கேள்விப்படுறது எங்களுக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கோன்னா, இவர் வந்து இந்த கேரக்டரில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு, அவரை கூப்பிட்டு இதில் நடிக்க வைப்போம், இந்த மாதிரியான கால்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா இல்லை எப்படி சார்? ஆக்சுவலி எனக்கு நான் இவ்வளோ வருஷங்களில் நான் நடிப்புன்னு நான் புரிஞ்சுன்றதும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் ஒரு கேரக்டர் ஒரு கம்பெனியில் கூப்பிட்டாங்கன்னா கூட பேமெண்ட் அப்படிங்க சில விஷயங்கள்லாம் ஒரு நெகோஷியபிள் ஏதோ ஒரு விஷயங்கள் போகும். நான் என்ன எப்படி புரிஞ்சுட்டேன்னா, நீங்கள் சொன்ன அந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. நான் இன்னைக்கு வரைக்கும் நான் நினைக்கிறது என்னதான் ஐநா துணை நான் பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கட்டும், எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கட்டும், நான் ஜெயிக்கலை இன்னும். நான் நினச்சிருக்க இடத்த நான் தொடரலை. ஏன்னா என்னை அறியாமல் என்னை ஒருத்தர் நான் கனெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல இருந்து எனக்கு ஒரு கால் வரணும், சார் ஐநா துணையில் உங்களை பார்த்தேன்,
இதில் என்னுடைய ப்ராஜெக்டில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் போட்டிருக்கேன் அப்படின்னும் போது தான் நான் வந்து வெளியில் வந்திருக்கேன்னு அர்த்தம். ஒரு சமயம் என்னையே அவங்க அந்த கேரக்டர் போடலாம் கூட வேற ஒரு டைரக்டரோ எங்கேயோ ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த ஐநாயிரத்தில் ஒருத்தர் மீச வச்சுன்னு வந்தார்ப்பா ஓனர், அவரை மாதிரி ஒரு கேரக்டர் எந்த எழுதுறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நான் ஆர்டிஸ்டாக ஃபுல்ஃபில் ஆகிறேன். அது வரைக்கும் நான் அந்த தேடலில் தான் ஓடிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஓகே. அண்ட் ஃபைனலாக இப்போது அயனார் துணையில் அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் கேரக்டர்ஸ்லாம் வரப்போகுது, எப்படிலாம் இருக்குது சார்? அப்டேட்ஸ் சொல்லுங்கள் சார். அது எப்படின்னா அது பிரியாத்தம்பி மேடம் தான் தெரியும், சேனல் தெரியும். எனக்கு என்னன்னா சோழ கார் வாங்காத வரைக்கும் நான் நல்லா இருப்பேன். இப்போ வேற அது வேற பேச்சு போயிட்டு இருக்கு, லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம். அதனால தம்பி வந்து இப்போ ஏன்னா மக்கள் இப்போதான் வந்து ஓனரை கொஞ்சம் அது புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஸ்டேஷன் சீனுக்கு அப்புறம்லாம் வந்து டோட்டலா உங்க மேல இருக்க ஒரு இன்னும் அன்பு கூடிருச்சு அப்படின்னு சொல்லலாம் சார். நிச்சயமாங்க. எனக்கு வந்து ஐநாத்தூர்ல இப்போ லாஸ்ட் வீக் நீங்க சொன்ன அந்த தம்பி என்கிட்ட அந்த காசு எடுத்து திருடுன்னு சொல்லக்கூடாது, நான் அவரை புரிஞ்சல அவர் என்ன புரிஞ்சிக்கல, அதனால தான் காசு எடுத்துட்டாரு. அந்த கண்டென்ட் போனதுலேருந்து எனக்கு வந்து இன்ஸ்டால அண்ட் யூடியூப் எல்லாமே பார்க்குறேன், சோஷியல் மீடியாவில் மக்கள் வந்து அந்த ஓனரை வந்து நிறைய இப்போ அவங்க அது எப்படி தான் ரொம்ப கொண்டாடுறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது விஜய் டிவியில் சந்துரு சார் அண்டு பாலா சார், இபி செந்தில் சார், ஸோ அந்த டீம் என்டர் டீமுக்குமே குளோபல் வில்லேஜ் அண்ட் ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். அதான் நான் சொன்ன மாதிரி ஐநாத்துல தம்பி வந்து கேப் விற்காத வரைக்கும் ரைட்டு அப்படியே வைக்கிறான் தவிர அண்ணன் 2 கார் குத்து அனுப்பினா சந்தோஷமா இருக்கும். ஓகே சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. நான் யூஸ்வல் இன்டர்வியூ மாதிரி இல்லாமல் என்ன நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய கொஸ்டின்ஸு. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.